ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பொரியல் தான் பண்ணியிருப்போம் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு சூப்பரான கூட்டு ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக 1/2 கப் பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கூட்டுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கூட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய். ஸோ நான் 1/4 கப் தேங்காய் கூட 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சியும் ஒரு 6 பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் தனியாக தூளியும் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாவையும் நல்லா கீறி வச்சுருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. அடுத்தது ஒரு சின்ன பவுலில் 3 ஏலக்காய் 3 கிராம்பு கொஞ்சமாக பட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக தேவைக்கேற்ப உப்பையும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போது டிஷ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நான் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் சோம்பியும் போட்டு அரைச்சிடலாம். இது அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ அதை நல்லா அரைச்சாச்சு. இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அப்புறமா எடுத்து வச்சுருக்க அந்த உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கிறேன். அடுத்ததான் அந்த ஏலக்காய் பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு தீய வைக்காமல் நல்லா வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது கூடவே அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு தடவை. இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அப்பப்போ எடுத்து நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கூட்டுக்கு முக்கியமாக தேவைப்பட்ட பட்டாணி ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டாணி நான் தோலோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டில் விற்கிற பட்டாணியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது.
ஓகே, பட்டாணியை சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன் நான் பட்டாணியை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன்னா, உருளைக்கிழங்கு வேகும் போதே பட்டாணியை போட்டோன்னா அது வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ வந்து நம்ம உருளைக்கிழங்கு பாதியாக வெந்திருக்கும் போது அப்போது பட்டாணியை ஆட் பண்ணி வேக வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். பட்டாணியை சேர்த்தாச்சு. பட்டாணி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கரண்டி வச்சு மசிச்சு பார்க்கலாம். ஓகே, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாகவும் இருக்குது. இதை நீங்கள் வந்து சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இல்லை டிஃபன் ஐட்டம் தோசை, சப்பாத்தி, இட்லிலாம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாருமே உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சாப்பிட்ருப்போம். பட் இது வந்து அதோட டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதை விட நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.